மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது போகன். முதல்ல இது ஒரு படமாக தான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த படத்தை பற்றி முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னை மீறி கொஞ்சம் நிறைய ரசிச்சிட்டேன் நான் படத்தை. நான் எப்போவுமே அந்த ஒர்க் மோடில் அப்படியே தான் இருப்பேன். பட் நான் பண்ணும்போது என்னை மீறி எனக்கே ரசிக்க முடிஞ்சது. கேரக்டர்ஸ் வரும்போது, புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது, சினிமாவுக்கே புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கு. ஸோ போகன் நான் ரொம்ப ரசித்து பண்ண படம். இந்த டீம் கூட ரொம்பவே இன்வால்வ் ஆகி பண்ண படம். எனக்கு கரியரில் முக்கியமான படம் போகன். ஸோ கண்டிப்பாக இது மக்களை எந்த வகையிலையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடாது இந்த படம். நிச்சயமாக ட்ரெய்லரும் டீசரும் என்ன ஒரு ஹைப் ஏற்படுத்துச்சோ அதோட பல மடங்கு தான் இருக்கும். அப்படி தான் நம்பி நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இது உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றி விடாது அப்படின்றது நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். இனிமேல் இது உங்கள் எல்லார் கையிலையும் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது. ஸோ அதுக்கு தான் இந்த மீட். எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாட்டியும் இந்த சப்போர்ட் இருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது பிரபுதேவா சாரால் தான். நான் என்றைக்குமே பிரபுதேவா சாரையும் ஐஸ்வர்யா சாரையும் வேறு மாதிரி பார்த்ததில்லை. ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு. ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான் எனக்கு. அவங்களுடைய எண்ணம், அதாவது ரவி நல்லா இருக்கணும்ன்ற நினைக்கிற ஒரு எண்ணம் எவ்வளோ வருஷமாக இருந்துகிட்ருக்கு. அது இனிமேல் தான் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த எண்ணம் தான் இந்த படத்தை ஆரம்பித்ததே. பிரபுதேவா ஸ்டுடியோஸுன்ற ஒரு பெரிய நிறுவனத்தை பிரபு சார் லான்ச் பண்ணுறாரு. அதுக்கு நான் ஹீரோ அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது, கர்வமாக இருக்குது. சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன். இத்தனை பேரை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. அதே நேரத்தில் இது பெரிய பொறுப்புன்றதையும் நான் உணர்ந்தேன். இதுக்கான கரெக்டான டைரக்டர் தேவை இந்த கம்பெனிக்கு அப்படின்றத யோசித்து நானும் பிரபு சாரும் நிறையா முடிவு பண்ணி பேசி, ஐஸ்வர்யா சாரும் சொன்னார், நம்ம ரோமியோ ஜூலியட் பார்ப்போம் ரவி, பிரபு சாரும் பார்க்கணுன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அது வந்தப்புறம் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. நேராக எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய், என்னையும் லக்ஷ்மணியும் கூப்பிட்டு போய் பிரபு சார் இதான் ஓகே என்ன வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள், உடனே அப்படி பண்ண ஒரு விஷயந்தான் இது. எப்போவுமே அவருடைய சாய்ஸஸ் ரொம்ப அழகாக இருக்கும், பிரபு சாருடைய சாய்ஸஸ். அண்டு அது இன்றைக்கி நினைவாயிருக்கு, இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னு நினைக்கும் போது இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டமும் நாங்கள் இதுக்காக செலவு பண்ண அந்த ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. நான் என்னுடைய சைடில் இருந்து பிரபுதேவா சாருக்கு 100% நான் சின்சியராக பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த படம் அதில் நானும் பங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் ஐஸ்வர்யா சார் ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு. எதுவாக இருந்தாலும் என்னை வாழ்த்துறவங்க அவங்க ரெண்டு பேரும். அண்டு அடுத்தது லக்ஷ்மண் என்னை பற்றி கொஞ்சம் நிறையா தான் சொல்லுவார். அவர் எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டார். ரோமியோ ஜூலியட் முடித்ததுக்கப்புறம் போங்க பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்க, நல்ல கதை பண்ணுங்க, அது பண்ணால் என் கூடயே தான் சுற்றிட்டு இருந்தார் அவர். சரி வேறு வழி இல்லை, இவர் போகமாட்டார் போல இருக்குன்னு, சரி என்னதான் இருக்குது சொல்லுங்கள் கதைன்னு சொன்னார். இல்லை சார் நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம் சார், நம்ம ஒரு இது பண்ணணும் சார், இன்னும் பெட்டராக பண்ணோம் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், ஹிட்டு கொடுத்துட்டோங்கிறதுக்காக பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை லக்ஷ்மண், ஹிட்டு வர்றதுக்காக தான் பண்ணணும், அந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு 2-3 சொன்னார். அப்படி பார்த்தேன், பிடிக்கல போல இருக்கேன் அப்படின்னு சரி சொல்லிவிட்டு போகன் மேட்ரு சொன்னார். சொன்ன உடனே நல்லா இருக்கே, ஏன் இது முதலையே சொல்லலை சார், இது என்னோடய 5வது படமாக நான் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. லக்ஷ்மண், நம்ம என்ன ஜென்ரேஷனில் இருக்கோம்? நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் குப்பை கொட்டி 20 படம் தான் நடிச்சிருக்கேன். நீங்கள் 5வது படம் பண்ணுங்கள், 10வது படமாக பண்ணுங்கள், காமெடி பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கிறது நல்லதாக இருக்கிறது தான் உடனே பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு 6 மாதம் டைம் வேணும் சார்னாரு. சரி ஓகே, நம்மளா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். சரி நான் வெயிட் பண்ணுறேன் 6 மாதம். ஏன்னா எனக்கு மைண்டெல்லாம் பிரபுதேவா ஸ்டுடியோஸுக்கு ஒரு நல்ல படம் பண்ணணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு.
உடனே 6 மாதம் எடுத்துக்கோங்க, அது 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் பரவாயில்ல. 1008 கேள்வி வந்தாலும் நாங்களே அதை உட்காந்து சரி பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு செதுக்கி இருக்கோம். உண்மையாகவே ஒரு ஒரு ஊசியில் வந்துட்டு இப்படி தைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஹோலாக அழகாக பின்னி பின்னி தான் வந்திருக்குது. அது எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பாக அந்த ஹோல் டீமுக்கு. லக்ஷ்மண் வந்துட்டு பாவம், உண்மையாகவே அவருக்கு ஒரு 2 வயசு அதிகமாகிடுச்சு, 3 வயசு அதிகமாகிடுச்சு இந்த படத்தில். அவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த படம். டீசர் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது குழப்பம் வரும், என்ன கதை ஏதுன்னா. இது வந்து விஷுவல் ஃபில்ம், இது கதை சொன்னாலே குழப்பம்ன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இது விஷுவல் சினிமாவே விஷுவல் மீடியம் தான். அதில் இந்த படம் ரொம்ப விஷுவலான ஒரு மேக்கிங். ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்கும், அவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா அம்சங்களுமே இருக்குது லக்ஷ்மணுக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் லக்ஷ்மண். இனிமேல் ஏதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்பட்றேன். திருப்பி வராதீங்க கொஞ்ச நாள். அப்புறம் ஹன்சிகா மேடம், நீங்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணா அதான் சொன்னார். ஹன்சிகா வந்து என்ன சொல்கிறது, முதல்ல நல்ல ஃப்ரெண்ட். எங்கேயும் காதலில் பிரபு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போவே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தோம் நாங்கள். அந்த படம் அவங்கள தவிர என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்லேயும் சரி, அவங்கள மாதிரி வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களான்னா டவுட்டு தான். வேறு யாரையும் தப்பாக சொல்லணும்னு சொல்லலை, பட் அந்த வேறு நினைப்பே வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி சேட்டை பிடிச்ச பொண்ணு தான் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி. அந்த சேட்டையை ஃபுல்லாக வச்சுருக்கோம் போகனில். அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. எனக்கு வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லேயும் பார்க்கும்போது அந்த வளர்ச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. மேடம் ஓகேனா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வேணாம், பெரிய ஹீரோஸ் கூட நீங்களும். ஸோ இது வந்துட்டு இந்த படம் பர்டிகுலராக ஒரு அண்டர்லைன் பண்ணுற மாதிரியா இருக்கும். அவங்க நான் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டு ஆக்ட்ரஸ். அதாவது ஒரு எல்லா ஹீரோயினுக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும், அது இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்காது. அந்த மாதிரி ஆனால் இது ஒரு படமாக இருக்கும், அந்த முதிரையை பதிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. இமான் சார் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன், அது என் படத்தில் மட்டும் சூப்பராக இருக்கும் சாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லவே கூடாது, பட் உண்மையாகவே அது எனக்கு அப்படி தோணுதான்னு தெரில. அது வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் புதுசாக இருக்கும் போது தான் மியூசிக் டைரக்டருக்கு வந்து சாங் புதுசாக அமையும். ஸோ என்னுடைய படங்களில் வந்து நானும் இமான் சாரும் சேர்ந்து பண்ண படங்களில் வந்து மிருதன்லாம் என்ன சொல்கிறது, அதாவது 2 சாங் தான் படத்தில், மற்ற எல்லாமே ஆர்ஆர் தான். ஸோ ஒரு ஆடியோ ஸ்க்ரீன் பிளேயை வந்து புரிஞ்சுக்கிற ஒருத்தர், அவர் வந்து ஆடியோ ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்னு சொல்லலாம் அவரை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறவர். கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அவர் கூட. சவுந்தர் சார் டிஓபி, அவர் வந்து என்னென்னா ரோமியோ ஜூலியட்லேயும் அவர் தான், போகனும் அவர் தான், சேம் டீம். அண்டு இது வந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா ரோமியோ ஜூலியட் வந்து டக்குன்னு எடுத்தார், டக்குன்னு முடிச்சிட்டோம் படத்தை. இந்த படத்தை நான் அப்படி எடுக்க மாட்டேன், இதுக்குன்னு ஒரு விஷுவல் கிராண்டியர் வேணும், நான் கேட்குறதெல்லாம் வேணும், அப்படி இருந்தால் என்னை கூப்பிடுங்க, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. லக்ஷ்மணன் வந்துட்டு சார் இது வந்து வின்னிங் டீமாக இருக்கணும்னா உங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக தேவை இது அப்படின்னு சொல்லி நானும் அவரும் ஆசைப்பட்டு பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கும். இது வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு படமாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அமையும். எங்கள் ப்ரொடியூசர் அஸ்வின் அவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் வந்துட்டு என்னென்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்காக ஃபோன் பண்ணி அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்டலாம் என் பையன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டுட்ருப்பார். அந்த மாதிரி ஐஸ்ரீ சார் வந்துட்டு அஸ்வினை கேட்டுகிட்டே இருப்பார்ப்பா, அவன் ஓகே தானேப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்குதுல்லப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த ஒரு அன்பு வந்துட்டு உண்மையாகவே பெரிய விஷயம். அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், என்ன தான் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஃப்யூச்சர் க்ரியேட் பண்ணுன்றதுல வந்து ஐஸ்ரீ சார் மாதிரி வரவே வராது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு. அண்ட் என்னோட பிரதர் அஸ்வின், என்னோட இன்னொரு பிரதர் ஜேமி வருண், அவர் வந்துட்டு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், நிறைய பார்த்துருப்பார். அவர் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதை வந்துட்டு அவ்வளோ இருக்குது. அந்த ஃபேமிலிக்கே உரிய மரியாதை அது.
ஸோ அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் வரும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய சக்ஸஸ் வரப்போகுது. நீங்கள் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். மேலும் பல படங்களில் நல்ல நல்ல பேர் வாங்கணும். நீங்கள் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் அரவிந்த் சுவாமி சார், இந்த படம் வந்துட்டு எனக்கு தனி ஒருவன் முன்னாடியே, அதாவது இது தனி ஒருவனுடைய சக்ஸஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது யோசிச்சா அது கிடையாது. படம் தனி ஒருவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம். நான் அப்போ அரவிந்த் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களாண்ணா, இப்போ தானே ரவி பண்ணோம், இப்போ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ புரிஞ்சது நீ எதுக்கு லக்ஷ்மண் அனுப்புன அப்படின்னு சொல்லி உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆகி பண்ணது தான். ஸோ அவருடைய பங்களிப்பு சொல்லவே வேணாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டீம், இது வந்து அழகாக அமைஞ்ச ஒரு டீம். இந்த டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் கையிலையும் இருக்காது. ஸோ யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் லக்ஷ்மண் வந்து ஏன் 120 ரூபா கொடுத்து நான் ஏன் பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க. நல்ல விஷயம், அது நியாயம் தானே, அவங்க கேட்குறது நியாயம்தான். இது வந்துட்டு என்னென்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில். ஒரு ரொமான்ஸ் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை, ஆக்ஷன் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை. இதில் வந்துட்டு ரொமான்ஸ், ஆக்ஷன், த்ரில், ஃபைட், அப்புறம் ஒரு அமானுஷம், ஒரு மித்திக்கல் எலிமெண்ட், இது எல்லாமே ஒரு ரைட் பேலன்ஸில் அமைஞ்சிருக்கு. அது அமையிறது ரொம்ப ரேர், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். அது இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக இது வந்துட்டு ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஜனரஞ்சகமான கைத்தட்டி விசிலடித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதனால் தேட்டரில் போய் பாருங்கள். சே நோ டு பைரசி. நன்றி, வணக்கம்.